சார் ரீசெண்டா பிரகாஷ் ராஜ் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. விஜய்க்கு வந்து அரசியல் புரிதல் இல்ல. இவரை நம்பி எப்படி நம்ம நாட்டை ஒப்படைக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. விஜய் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்கு இவர்கள் யார்? இவரிடம் ஆட்சியை நாங்கள் எப்படி ஒப்படைப்பது என்று பேசுவதற்கு இவர் யார்? நீங்கள் பிழைக்க வந்தவர்கள். பிழைக்க வந்த இடத்துல வாயை அடக்கிக்கிட்டு ஒடுக்கிக்கிட்டு கருத்துக்களை பதிவிட்டு போகணும். எச்சரிக்கையோடு சொல்றேன் பிரகாஷ்ராஜ். அப்ப நீங்க யாருக்கோ வக்காலத்து வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் பிறந்த விஜயை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது, எந்த தொகுதியும் கிடையாதுன்னு நான் சொல்றேன். ஏன் இனவாதம் பேசுகிறேன் என்றால், பேச வேண்டிய கட்டாயத்தில் இவர்கள் என்னை திணித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்ன உங்களுக்கு யோக்கியதற்கு, என்ன தகுதி இருக்கு விஜயை பற்றி பேசுவதற்கு? ஸ்டாலின் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. விஜய் வந்து நேரடியா உடனே முதலமைச்சர் ஆகணும்னு யோசிக்கிறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. இப்ப நான் ஒன்று சொல்றேன். ஸ்டாலின் கலைஞருடைய மகன் அல்ல. எங்க அப்பாவுக்கு ஸ்டாலின் பிறந்திருந்தார், எங்க தாத்தாவுக்கு பிறந்திருந்தால், கடைக்கோடியில் பிறந்த ஒரு சாமானியனுடைய வயிற்றிலே ஸ்டாலின் பிறந்திருந்தால் முதலமைச்சராக இருக்க முடியுமா? சேரியில் பிறந்திருந்தால் நீ முதலமைச்சராக இருக்க முடியுமா? உங்களுடைய தந்தையார் உழைப்பில் வந்த வெற்றியின் அடையாளத்தின் வளர்ச்சியாக நீங்கள் இன்றைக்கு முதலமைச்சர்.